ஹார்ட் மோட்ல வெளிய போறது மட்டும் கிடையாது, ஹார்ட் மோட்ல நான் வெப்பனே யூஸ் பண்ணாம வெளிய போணுமா. அதுவும் நமக்கு பாத்தீங்கன்னா 15 நிமிஷம் டைம் இருக்கு, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா என்னன்னா 20 செகண்ட் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. அத நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் ஒண்ணுமே எடுக்கலடா, அதுக்குள்ள 20 செகண்ட் முடிஞ்சிச்சு. பேசிட்டு இருக்கும்போதே 30 செகண்ட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதனால இத கடிதம் தேடி பார்த்துட்டே இருக்கேன். இங்க ஒரே ஒரு சாவி இருக்கு, வெப்பன் கீ நினைக்கிறது. இப்போ அந்த கிளவி இங்க வரலாம் இல்லன்னு தெரியல. இது ஓபன் பண்ணிட்டு கேக்குறோம். பாத்துட்டா. ஓகே, இந்த சவுண்ட் கேட்டா வந்துருவா போல. இது தெரியாம நான் பாட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். விரட்டு ஆரம்பிச்சிட்டா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தப்பிக்கணும். எந்த பக்கம் போய் தப்பிக்கிறது தெரியல. நமக்கு புக் கிடைச்சா அந்த இத போய் ஓபன் பண்ணிடலாம். வேற ஏதாவது கிடைக்குதான்னு பாப்போம். நமக்கு கிடைக்காத பொருளே கிடையாது. இங்க ஏதோ இருக்கு. வின்சாண்டர் சூப்பர். இப்படியே போயிட்டு அந்த ஜன்னல் வழியா உள்ள போயிட்டு அந்த கிணத்துல என்னதான் இருக்கு நம்ம பாத்துருவோம். ஓகே, உள்ள வந்து இந்த கயிறு கட்டி வச்சிருப்போம். சின்ன சாதனம் கால வச்சா மணி அடிச்சிரும். கயிறு இல்லாத இடமா பார்த்து வந்துட்டேன். இப்போ கிணத்துல அந்த வின்சாண்டர் சொறி இப்ப சுத்த ஆரம்பிச்சிட்டேன். இது சுத்திட்டே இருக்கும்போது அந்த கீழ இருக்கிற வாளி பக்கெட் இருக்கு பாத்தீங்களா, மேல வந்துட்டே இருக்கும். இன்னும் வரல. அங்க இருக்கு. இது பெருசா இருக்கு. என்னது இது? ஹேமர். ஓகே, இத யூஸ் பண்ணி நம்ம பலகைகளை பிரிச்சு எடுக்க முடியும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். ஆனா இப்போதைக்கு நம்ம இத எடுத்து போயிட்டு மேல யூஸ் பண்ண வேணாம். இப்போ டோர்ல இருக்கிற அந்த பலகையை மட்டும் புடிங்கிரலாம். கேள்வி இந்த பக்கம் வருவா. ஏன்னா அங்க மணி அடிச்சிருச்சு. டோர் திறந்து உள்ள போயிடலாம். திறக்க ஆரம்பிச்சிட்டா. டபக் சவுண்ட் வருது. இருந்தாலும் பரவாயில்ல. ஓடிடுறா. அவ்வளவுதான். உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம வெளியே வந்தாச்சு. அவ்வளவு டோர் சாத்திட்டா. அந்த பக்கம் கரெக்ட்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அதனால வந்துருவா. அதனால இந்த வழியா வந்தேன் நானு. ஓகே, இங்க இருக்கிற மலையெல்லாம் புடிங்கி போட்டுருவோம். ஓகே, இப்போ வந்துட்டு போறா. நம்ம வேற ஏதாவது கிடைக்குதான்னு தேடி பார்ப்போம். இந்த இடத்துல வேற என்ன இருக்கு? இங்க நம்ம வந்து வெப்பன் கீ பார்த்தோம். இந்த இடத்துல ஏதோ இருக்கு. ரிமோட் கண்ட்ரோலா. இத வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. பெப்பர் ஸ்ப்ரே தான் எடுக்க முடியும். இது தேவையில்லைன்னு சொல்லும்போது கிளம்பி ஆப்போசிட்ல வந்துட்டா. நான் கொஞ்சம் கவனிக்காம போய் கையை முடிச்சிருப்பா. அவ்வளவு க்ளோஸ்ல வந்துட்டா. ஓகே, இதுக்கு நம்ம எடுத்துறோம்னு தெரியல. அததான் நான் எடுத்தேன். அதுக்கு அப்படி நீ வச்சுக்க. நான் கிளம்புறேன். ஓகே, இந்த இடத்துல புக் இருக்கும். ஓகே, நான் போறம்போதே பார்த்துட்டேன். இந்த புக்கை எடுத்துட்டு போயிட்டு மேல வச்சிர வேண்டியதுதான். இப்போ எந்த பக்கம் வரான்னு தெரியல. நான் அந்த பக்கம் போகும்போது ஆப்போசிட்ல வந்து மாட்டி போன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். எந்த பக்கம் வரான்னு. அவன் எந்த பக்கம் வந்தாலும் அதுக்கு ஆப்போசிட்ல ஓடிட வேண்டியதுதான். ஓகே, வந்து நம்மள பார்த்துட்டா. ஓடுறா. இத எடுத்துட்டு போயிட்டு மேல அந்த டெட் பாடி இருக்கு பாத்தீங்களா? டெட் பாடி தான். ஆனா இதுல லைட்டா உயிர் இருக்கும் போல. ஏன்னா அந்த மந்திர புத்தகத்தை அங்க வச்சதும் அதுக்கு லைட்டா உயிர் வந்து அப்படியே தரையிலே தவழ்ந்து வந்து சாவியை போட்டு போகும். ஓகே, அதுக்கு லைட்டா உயிர் வந்துருச்சு. ஓகே, நான் வெப்பன் எடுத்துட்டு போயிட்டு வெப்பன் அட்டாக் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுலயே பதில் இருக்கு. வெப்பன் எடுத்து நான் அட்டாக் பண்ண மாட்டேன். ஆனா அந்த வேற விஷயத்துக்காக நான் யூஸ் பண்ணலாம்ல. இந்த வெப்பனை யூஸ் பண்ணி மேல இருக்கிற ஸ்க்ரூ டிரைவர் நம்ம எடுக்கணுங்க. அதுக்காக வேற வழி இல்ல. வெப்பன் யூஸ் பண்ணி தான் எடுக்கவே முடியும். எல்லாம் காலி டிராவா இருக்கு. இந்த சனி முடிச்ச வேற மேல இருக்கா. ஓகே, இப்போ இந்த இடத்துல சவுண்ட போட்டு போவோம். அது கீழ ஒளிச்சா இல்லையா? உள்ள மாதிரி சவுண்ட் கேட்கலையே. அது கீழ விழுந்தா அந்த இடத்துக்கு வருவான்னு சொல்லி தான் தள்ளி விட பார்த்தேன். அது கீழே வரல. ஆட கர்மமே அதெல்லாம் சவுண்ட் வரல. இது சும்மா தொட்டதுக்கே சவுண்ட் வருது. சரி, இங்க அடிச்சு பாப்போம். ஐயோ, புல்லட் வேஸ்ட் பண்ணிட்டே. இப்போ எந்த பக்கம் வரான்னு தெரியல. சவுண்ட் வேற கேக்குது. ஏதோ ஒரு ஓடிட்டு இருக்கேன் நானும். பின்னாடி தான் வரான்னு நினைக்கிறேன். எதுக்கு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிப்போம். ஆமா, வரா. ஓகே, நம்ம இந்த பக்கம் கேள்வி கொஞ்சம் மூர்த்தாரியா தான் இருக்கா. நம்ம அந்த பக்கம் போறோம். அப்படியே அந்த பக்கம் போறா. பாத்தீங்களா? இந்த பக்கம் வந்து புடிச்சிக்கிறேன்னு வந்துட்டு இருக்காவ. ஓஹோ, அப்படி நீயே எவ்வளவு யோசிக்கும் போது நான் யோசிக்க மாட்டேனா? இப்ப பாரு, நீ எந்த பக்கம் போனாலும் நானும் இந்த பக்கம் வந்துருவல்ல. எப்படி ஓடி ஷார்ட் கிளவி. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கிராஸ் எடுத்துட்டு அங்க இருக்கிற ட்ரான்ஸ்லேஷன் எடுக்கணும்ங்க ஃபர்ஸ்ட். ஓகே, எடுத்தாச்சு. கரெக்ட்டா எய்ம் பண்ணி அடிக்கணும். கீழ இருந்து அடிக்கலாம் பக்கால. ஆனா இந்த வாட்டி விழுந்துருச்சு. மறுபடியும் இந்த பக்கம் வரான்னு தெரியல. நான் அப்படியே இங்க எஸ்கேப் ஆயிர வேண்டியதான். வர்றா. அங்க கிளவி. ஓ, நம்மள ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு இருக்கா. வா. எவ்வளவு தூரம் வரையா வா பார்க்கலாம். நானும் போயிட்டே இருப்பேன். நீங்க துரத்திட்டே இருக்க. நீ இத பிடிக்கவே முடியாது. ஏன்னா நானே ப்ரோ பிளேயர். ஓகே, முன்ன தள்ள அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து நான் வந்துட்டேன். இந்த ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்றது எந்த இடத்துல? இங்க கிடையாது. படிக்கட்டுல போய் ஓபன் பண்ணனும்ல. அத மறந்துட்டேன். ஓகே, இந்த டப்பா நம்ம தள்ளி பார்க்கலாம். இதுல என்ன இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸिमम ஏதோ கன் பார்ட்டா இருக்கும். அப்படி இல்லனா டெடி பேர் இருக்கும் உள்ள. அவ்வளவுதான். டெடி பேர் வந்து அந்த பட்டன் அழுத்தற உள்ள இருக்கும். அது நமக்கு தேவையில்ல. தேவைப்பட்டா பாத்துக்கலாம். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கார்கி. சரிப்பா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கீழ போட்டா சவுண்ட் கேக்கும். இந்த சவுண்ட் கேட்டு சொட்ட கிளி அங்க வருவா. அந்த கேப்ல நாம வேலைய பாப்போம். இதுதான் நம்மளோட பிளான். ஓகே, கார் எஸ்கேப் பண்ணலாமா, டோர் எஸ்கேப் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. எந்த பொருள் ஃபர்ஸ்ட் கிடைக்குது அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிடுவோம்.
அவ்வளவுதான். உள்ள வந்து காக்கா சாப்பாடு கிடைச்சிருக்கு, இதையும் எடுத்துட்டு போவோம். எடுத்து போயிட்டு காக்காவுக்கு சாப்பாடு போட்டு அதுல என்ன கிடைக்குதுன்னு பாப்போம். ஆமா, கிளவி எந்த பக்கம் வருவா? நம்ம அந்த பக்கம் சவுண்ட் போடுறதுல அங்க வருவாங்க. ஜஸ்ட் நம்ம மாட்டிருப்போம். கொஞ்ச நேரம் யோசிக்கலன்னா இப்ப கிளவி அங்க இருந்தா இந்த சவுண்ட் கேக்குதே என்னடா சொல்லி அப்படியே அந்த பக்கம் சுத்திட்டு வர ஆரம்பிச்சிருப்பா. நம்ம மறுபடியும் மேல போயிட்டு காக்காவுக்கு சாப்பாடு போட்டுற வேண்டியதுதான். இந்த இடத்துல தான் இருக்கும். ஓகே, தெரியாம நைஸா வந்துட்டேங்க. காக்காவுக்கு சாப்பாடு போட்டாச்சு, காக்கா பறந்து வந்தாச்சு. மாஸ்டர் கீ கிடைச்சிருக்கு. சூப்பர். மாஸ்டர் கீ கிடைச்சதுனால நம்ம என்ன தெரியுமா பண்ண போறோம்? டோர் எஸ்கேப் பண்ண போறோம். ஏண்டா இதுக்கு முன்ன உங்களுக்கு தான் வந்து கார் கீ கிடைச்சல, கார் எஸ்கேப் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட்னா போன முறை வந்து கிரானி வீடியோ போடும்போது கார் எஸ்கேப் தான் பண்ணிருப்போம். இந்த வாட்டி கார் எஸ்கேப் பண்ணா நல்லா இருக்காதே, அதனால டோர் எஸ்கேப் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இதெல்லாம் ஓபன் கோட் சூப்பர். பாத்தீங்களா, டோர் எஸ்கேப் பண்ணலாம் பொருள் டக்கு டக்குனு கிடைக்கும்போது யாராச்சும் போய் கார் எஸ்கேப் பண்ணுவாங்களா? சொல்லுங்க. ஓகே, செயின் கட்டர் கிடைச்சிருச்சு. ஆனா சொட்ட கையில பக்கம் டைப் நைஸா விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. நீ என்னனாலே நான் பிடிக்க முடியாது. ஏன்னா நான் இன்னொரு கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடுறேன் ஆல்மோல்லே. எக்ஸ்ட்ரீம் மோடா இருந்தா மட்டும் தான் உன்னால என்ன விரட்டி பிடிக்க முடியும். இப்போலாம் நினைச்சாலும் என்ன பிடிக்க முடியாது. ஓகே, அவன் நம்ம இந்த பக்கம் வருவா. அதுக்கு முன்னாடி நம்ம இங்க ஓடியாறணும். அதுக்கு தான் அந்த இடத்துல சவுண்ட போட்டு அவன் போன வழியே என்ன திரும்பி போறான். ஏன்னா பின்னாடில திரும்பி பார்க்க மாட்டான். எங்க சவுண்ட் கேக்குதோ அங்க தான் போய் பாப்பா. ஓகே, இங்க இருக்கிற வயர் கட் பண்ணிட்டு நேரா டோர் கிட்ட ஒரு வயர் இருக்கும். ரெண்டு கட் பண்ணிட்டு அதுல வந்து பச்சை கலர் லைட் எரிய ஆரம்பிச்சிரும். கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? ஓகே, பச்சை கலர் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இருங்க கிளவிய குருடாக்கி விளையாடுவோமா? யாரா அந்த பெப்பர் ஸ்ப்ரே கிடைச்சிருச்சுல. இந்த கிளவி புதுசா ஒரு சென்ட் பண்ணலாம். நல்லா இருக்கா பாரு. கண்ணு தெரியல. டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஓகே, இப்போ அந்த பேட்டரி எடுத்து போய் நம்ம சொல்லிரலாம். அதையும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. இப்போ நமக்கு பேட்லாக் கீ தேவைப்படுது. இப்போ நம்ம அதை தேடி போவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிலந்தி இருக்கிற இடத்துல பேட்லாக் கீ இருக்கும்னு தோணுது. ஓகே, இப்போ நமக்கு வந்து ஸ்பைடர் கீ கிடைச்சிருச்சு. இப்போ அந்த அண்டர் கிரவுண்ட் இடத்துக்கு போயிட வேண்டியதுதான். ஆனா அந்த கிளவி எங்க போனான்னு தெரியலையே. எந்த பக்கம் இருக்கான்னு தெரியல. நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு பக்கம் குத்துமதிவா போயிட்டு இருக்கோம். நம்ம போற பக்கம் வந்தா நமக்கு பிரச்சனை ஆயிரும். எல்லாத்தையும் சமாளிச்சு தான் போயாகணும். இந்த வழியா போயிட்டு அண்டர் கிரவுண்டுக்கு போறதுக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்கும். அதுக்கு போயிடலாம்னு யோசிக்கும் போது எனக்கு தோணுச்சு, அந்த ஷார்ட் கட்டுக்கு வந்து ஒரு டோர் இருக்கும். அந்த டோரை வந்து உள்ள இருந்து தான் ஓபன் பண்ண முடியும், வெளியே இருந்து ஓபன் பண்ண முடியாது. உள்ள இருந்து ஓபன் பண்ணோம்னா இந்த கீ எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து அண்டர் கிரவுண்ட் போனாதான் முடியும். இப்ப கிளவி எங்க போனானே தெரியலங்க. கண்ணுக்கு வந்து பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு விட்டேன். அவ எந்த பக்கம் போனானே தெரியல. என்னவா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு அவன் நமக்கு பயந்துட்டு தான் போய் ஒளிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். சரி, நம்ம கீழ போயிட்டு ஸ்பைடர் பார்க்கலாம். மேல இருக்கிற அந்த கிளவியை விட கீழ இருக்கிற இந்த கிளவி ஸ்பைடர் ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா மேல இருக்கிற கிளவியை நம்ம எப்பவும் அட்டாக் பண்ண முடியும். ஆனா கீழ இருக்கிற இந்த கிளவி ஸ்பைடரை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அது நம்ம ஒரு வீடியோ டெஸ்ட் பண்ணிருப்போம். ஒரு நீங்க பாருங்க. சர்க்கிள் ஓடும் பாருங்களேன். எனக்கு தெரியும், நல்லா தெரியும். நான் ப்ரோ பிளேயர். பல கேம் விளையாடிட்டேன். நீ எங்க போனாலும் சரி, எங்க நடந்தாலும் சரி தப்பிச்சிடுவேன். ஓகே, இப்போ நம்ம அப்படியே இந்த பக்கம் போவோம். மேல இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸ் இருக்கும். ரெண்டு பாக்ஸ்ல ஒரு பாக்ஸ் தொடணும். கரெக்டான பாக்ஸ் தொடணும். தப்பா தொட்டா வெடிச்சிரும். அது வந்து எங்கயாவது ஸ்டிக்கர் மாதிரி இருப்பாங்க, என்ன நம்பர். அத நான் பார்க்கல. குத்துமதிப்பா ஒன்னு அழுத்தன வெடிச்சிருச்சு. இத நீ எதிர்பார்க்கல. ஏன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டிக்கர்ல தான் வரும். இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கர்ல இருந்திருக்கு. நமக்கு வெயிட் வச்சிருச்சு. நான் சாக மாட்டேன்னு நினைச்சு தைரியமா போயிட்டு ரெண்டாவது நம்பரை ஓபன் பண்ணேங்க. இவ்வளவு அசிங்கமாயி போச்சு. இதுக்குதான் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேணாங்கிறது. இந்த வீட்டை ஃபுல்லா சுத்தி பாத்துறோம்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து 1 அப்படின்னு 2ன்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாங்க. அதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். 1 நம்பர் பாக்ஸ்ல தான் இருக்கு, 2 நம்பர் பாக்ஸ்ல தான் இருக்குன்னு. நம்ம குத்துமதிப்பா போய் ஓபன் பண்ணோம். அது வந்து தப்பான பாக்ஸ் ஆயிடுச்சு, வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம மறுபடியும் கீழ போக வேண்டியதா இருக்கு. ஓகே, சரி, இருந்தும்போது நம்ம கீழ போயிட்டு 1 நம்பர் பாக்ஸ் ஓபன் பண்ணா அதுக்குள்ள பொருள் நமக்கு கிடைக்கும். கீழ இருக்கிற பொருள் வந்து பேட்லாக் கீ இருந்தா நமக்கு வந்து வேற டக்குன்னு முடிஞ்சிருச்சு. வேற ஏதாவது கிடைச்சா அதை வச்சு நம்ம வேற ஏதாவது ஓபன் பண்ற மாதிரி போயிட்டே இருக்கோம். இந்த சிலந்தி வேற எந்த பக்கம் இருக்கு? வருது. எப்படி கத்து பாருங்க. இந்த மாதிரி மோசமாலாம் கத்தக்கூடாது சிலந்தி. அப்புறம் ஸ்ப்ரே எடுத்து அடிச்சு விட்டுருவேன்.
இந்த சிலந்தியை ஒண்ணுமே பண்ண முடியாது இப்போதைக்கு. நான் ஏன் இப்போதைக்கு சொல்றேன்னா நாளைக்கே ஒரு அப்டேட் விட்டுட்டு சிலந்தியை உங்களால அட்டாக் பண்ண முடியும் என்ன பண்றது? அதுக்கப்புறம் லேட்டா பாக்குறவங்க டேய் சிலந்தி அட்டாக் பண்ண முடியல உங்களுக்கு தெரியலடா நீ ப்ரோ பிளேயர்டா அப்படி சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தான் இப்போ ஒரு டிஸ்க்ளைமரோட சொல்றேன். ஓகே அது வந்து அந்த போஸ்ட் கொடுத்து நிக்குது உங்க ரைட்ல போ இல்ல லெஃப்ட்ல போ. இந்த மாதிரி நான் எந்த பக்கம் போறேன் சொல்லு. சனி ரிட்டர்ன் வருது. ஏய் நான் அந்த பக்கம் தான் போறேன் இந்த பக்கம் ஓடி வர நீ. மோசமான சொல்லியா இருக்குது. ஓடிறா. அந்த கேளையாலே உரிக்க முடியல நீ புடிச்சிருவியா? வாய. ஓகே நம்ம மேல வந்துட்டோம். பாத்தீங்களா அண்ணா நம்பர் ஓபன் பண்ணா அது வெடிச்சிருச்சு. நம்ம நேரா உள்ள போய் அண்ணா நம்பர் ஓபன் பண்ணா பூஸ்னிகா கொடுத்துட்டானுங்க. இந்த பூஸ்னிகா எடுத்து போயிட்டு உடைச்சு பார்க்கணும். இதுக்குள்ள வந்து பேட் லக்கி கிடைக்கலன்னு வெச்சுக்கோங்க. இதுக்குள்ள வேற ஏதோ இருக்கும். அப்படி வேற ஏதோ இருந்துச்சுன்னா அதை வச்சு இன்னொரு பொருள் எடுக்க வேண்டியதா வரும். அந்த பொருளும் பேட் லக்கி இல்லைன்னா ரொம்ப மோசமாங்க. ஏய் போ எவ்வளவு நாளைக்கு நின்னு பாத்துட்டு இருப்ப? நான் எவ்வளவு நேரம் பாக்குறது? இந்த பூஸ்னிகா தலைமையில போட்டு சாவடிக்கிற மாதிரி சூப்பரா இருந்துச்சு. ஏங்க இன்னும் 4 நிமிஷம் இருக்கா? ஐயோ நம்ம சட்டப்பட்டு முடிக்கணுமே. கமான் ஓகே அது போயிடுச்சு. நம்ம வெளிய போக வேண்டியதுதான். இவ்வளவு சீக்கிரமா முடிக்கிறோம் சீக்கிரம் நல்லதுங்க. ஏன்னா நான் வந்து சேலஞ்ச் பண்ணிருக்கோம் 15 நிமிஷம் முடிக்கணும்னு சொல்லி. இது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டைம் ரொம்ப ஆயிடுச்சு. இங்க இருக்கட்டும் ஷார்ட் வெளிய போயிடுவோம். தனி முடிச்சது நம்ம அலைய விடுது. இப்படி கவுண்ட் ஓகே நம்ம கார் எடுத்துட்டே வந்துட்டோம். நம்ம நேரா போயிட்டு இத உடைக்க வேண்டியதுதான். இவ வேற எங்க இருக்கான்னு தெரியல. இது தள்ளியாச்சு. இந்த சத்தம் சத்தம் வருவா. அவன் அந்த பக்கம் வரட்டும். நம்ம அதுக்கு அப்புறம் இந்த பக்கம் ஓடிடலாம். ஓகே வர இந்த பக்கம் அப்படி. ஓகே நம்மள பார்த்துட்டா நம்ம வேற ஆரம்பிச்சிட்டா இருந்தாலும் பரவாயில்லை. நம்மள ப்ரோ பிளேயர் நம்மள அவசியம் மாட்ட மாட்டோம். அப்படியே ஓடி வேண்டியதுதான். இந்த பக்கம் பிச்சு இந்த ஜன்னல் வழியா உள்ள ஓடுறோம். ஓடிறா. ஓகே காவியாச்சு. இப்ப கரெக்ட்டா இதல வச்சிட்டு இது ஒரே வெட்டணும். ஓகே வெட்டியாச்சு. என்னது பேட் லக்கி? நான் அப்பவே சொல்லல நான் ப்ரோ பிளேயர் 15 நிமிஷத்துல முடிச்சிருவேன். கிளவி 15 நிமிஷம் முடியறதுக்கே இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. 2 நிமிஷம் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. ஆனா நான் கேம் எப்பவே முடிச்சிட்டேன். ஓகே பேட் லக்கி வச்சு அத ஓபன் பண்ணியாச்சு. ஓகே நம்ம மாஸ்டர் கீ வச்சு ஓபன் டோர் அன்லாக் ஆயிடும். ஆனா அந்த கேள்வி வந்து பாத்துட்டா வருவான்னு தெரியும். ஏன்னா முன்னாடி ஒரு டபக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. அதனால கண்டிப்பா வருவான்னு தெரியும். அதனால திரும்பி பாத்துட்டு வரலான்னு வரட்டும். நீ வா நீ இங்க வந்தா நான் போய் திருப்பி வருவேன். எனக்கு ஏன்னா டைம் இருக்கு. நான் பொறுமையாவே பண்ணுவேன். கொஞ்சம் அவசரப்பட்டா கூட சொதப்பிடும். அதனால இப்ப எனக்கு ஒரு பிளான் இருக்கு. இந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து போயிட்டு மேல ஒரு சவுண்ட் போட்டோம்னு வெச்சுக்கோங்களேன். என்னடா சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லி கிளவி இங்க பாக்கிறதுக்கு வருவா. அவ இந்த பக்கம் வந்து நம்ம நைஸா அந்த பக்கம் போயிட்டு மாஸ்டர் கீயை வச்சு டோர் ஓபன் பண்ணிட்டு வெளிய போறோம். மாஸ்டர் பிளான் போட்ட மாட்டீங்களா? மாஸ்டர் கீயை வச்சு அதுதான் என்னோட திறமை. 2 நிமிஷம் இப்ப கூட எடுத்து ஓபன் பண்ணா அன்லாக் ஆயிரும். ஆனா நான் ஓபன் பண்ண மாட்டேன். ஏன்னா ப்ரோ பிளேயர் இதெல்லாம் சீன் போட்டு போனாங்க ப்ரோ பிளேயர் இருப்பாங்க. பாத்தீங்களா? எஸ்கேப் ஆயிட்டோம்ல. கிளவி முட்டாள் கிளவி. ஓகே நம்ம வெற்றிகரமா கிராண்டி 1 வீட்ல இருந்து எஸ்கேப் ஆயாச்சு.